ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை காலையில் நான் இன்னைக்கு என்னென்னலாம் என்னோட சுறுசுறுப்பான என்னோட மார்னிங் ரொட்டீனை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து காலையில் நான் 4:40க்கு தான் நான் எந்திரிச்சேன். 4:45லேருந்தே இன்னைக்கு விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, நான் ஜன்னல் தான் ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் ஓப்பன் பண்ணுவேன். டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். கொஞ்சம் பயம். அதனால தான். அப்புறம் டிவி ஆன் பண்ணோடனே நம்ம சிவன் வந்தார். சிவனுக்கு ஒரு குட் மார்னிங்கை சொல்லிவிட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் நின்று அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டேன். நான் கிச்சனுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன். நைட்டு வந்து இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தூங்குவேன். ஃபஸ்ட்டு வந்து பால் அடுப்பில் வச்சிடலாம். இந்த பால் போல் இன்றைக்கி எல்லாமே வந்து பிரைட்டாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பாலை வச்சுட்டேன். அப்புறம் இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இது வந்து நான் லஞ்சுக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் அந்த பால் காஞ்சதும் அதுலேயே டீயை போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, பாப்பா இன்றைக்கி சன்னா மசாலா கேட்டிருந்தா, அதுக்காக தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக தான் வெங்காயம் தக்காளியில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நேற்று அரைச்சது மீதம் இருந்தது, அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே வந்து நான் அந்த வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சன்னா மசாலா கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிக்கலாம். வெறுமனே ஆயில் மட்டும் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குறேன். அது வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து சுண்டலும் வந்து விசில் வந்துருச்சு. அதில் ஒரு 5 விசில் வச்சாதான் வந்து சுண்டல் வேகும். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுமே தக்காளியும் கூட சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கின உடனே ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேனில் வந்து ஆயில் விட்டு கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வதக்கி, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட நல்லா சேர்த்து விட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட மசாலாவும் சேர்த்து விட்டுட்டேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதில் வந்து தேங்காய், சீரகம், அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொண்டக்கடலை, அதில் வந்து 2 ஸ்பூன் கொண்டக்கடலையும் எடுத்து போட்டு அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் சைட்லேயே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். அது கூடவே வந்து வேக வச்ச அந்த கொண்டக்கடலையும் போட்டுட்டு அப்புறம் அந்த கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது ரெடி ஆகும்போதே பாப்பாவுக்கு 2 சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ கொண்டக்கடலை கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைம் 5:45 ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலுக்காக எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். டீ, 2 சப்பாத்தி, அப்புறம் சன்னா மசாலா கிரேவி. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி செவ்வாழை தான் கொடுக்குறேன். இந்த சுண்டல்லாம் வந்து ரிச் ப்ரோட்டீனாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் வந்து வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு தலையும் வாரி விட்டுட்டு டக் டக்குன்னு வந்து வாசல் தெளித்து நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சபடி டக் டக்குன்னு சின்ன கோலம் போட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, 5:50 ஆயிடுச்சு. அதனால் அவசரமாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்ருக்கேன். டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்சபடியே ஏதோ கோலம் போடுவேன். இதுதான் இன்றைக்கி நான் போட்ட கோலம். இது வந்து பாப்பாவை ஸ்கூல் பஸ்லாம் ஏற்றி விட்டுட்டு வந்து தான் நான் இந்த கோலத்தை வீடியோ எடுக்கிறேன். எப்பயுமே வந்து காலையில் வந்து நான் பூ வைக்கிறது பழக்கம். துளசி செடிக்கும் பூ வச்சு விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்குமே வந்து பூ வைப்பேன். இந்த மாதிரிலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மைண்டு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். மார்னிங் இதை பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நல்ல மங்களகரமாக இருக்கும். வாசலே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹாப்பியாக இருக்கும். பார்க்கும்போது லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும் பார்க்க. எனக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக வீட்டில் வந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு டீ சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் டிஃபன் செஞ்சேன் இல்லையா அந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது. சுண்டல் வேக வச்சது, அந்த கிரேவி வதக்குனது, டீ போட்டது, அந்த எல்லாமே இருந்துச்சு. அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக விளக்கி அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து கவுண்டர் டாப் சின்னதுனால பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஒரு ஓடிஎஸ் இருக்குது, சர்வீஸ் ஏரியா இருக்குது. அதில் தான் தூக்கி வச்சுருப்பேன்.
அப்புறம் இது வந்து துணி ஊற வச்சுருக்கிறேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் துணி துவைப்பேன். டார்க் கலர்ஸ் ஒரு பக்கெட்லேயும் லைட் கலர்ஸ் ஒரு பக்கெட்லேயும் முக்கி வச்சுருக்கிறேன். அடுத்து கடகடன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சூப்பரான லஞ்ச் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சண்டே மார்க்கெட்டில் வந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது வாழை மீன் கருவாடு 100 கருவாடு 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி அதுதான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஒரு பக்கம் வந்து சாதத்தை வந்து வேக வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த கருவாடு தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு கடுகு பொரிச்சதும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கவும் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு வீடியோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா தான். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நான் லாஸ்ட் விளாகில் நான் சொல்லியிருந்தேன். அவங்க தான் இன்றைக்கி எனக்காக குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லு, நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கருவாடு தொக்கு தான் நான் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது சாஃப்டாகிற அளவுக்கு வதங்கட்டும். அப்படியே அது வதங்கும்போது சைட் பை சைடாக காலையில் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, பாப்பாவுக்கு சப்பாத்தி போட்ட மீத மாவு, அதில் வந்து எங்களுக்கும் வந்து சப்பாத்தி திரட்டிகிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியில் போவாங்க. அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னா நானே சிங்கிளாக வீடியோ எடுத்துக்கிட்டு சமைக்கும்போது கொஞ்சம் டைம் இழுக்கும். இதே மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணும்போது வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம டக் டக்குன்னு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருது. அம்மா வீடியோ எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் மசாலா என்ன போட்டிருக்கேன்னா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாய் தூள் இதுதான் சேர்த்துருக்குறேன். இது மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா வதங்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து காலையிலே குளிச்சுட்டேன். நான் அதுக்கப்புறம் சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிறதுனால திரும்ப குளிக்க டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அம்மாவே வந்து கருவாடை நீங்களே வாஷ் பண்ணி நீங்களே சேர்த்துருங்க பாத்திரத்துலன்னு சொல்லிட்டேன். இப்போ அம்மா தான் எனக்காக கழுவி அவங்க தான் பாத்திரத்தில் சேர்த்து எனக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ஸ்பெஷல் தானே. அதே மாதிரி தான் எனக்கு. எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. பாருங்கள் எங்களுக்காக வந்து ஓடி ஓடி உழைச்ச கைகள்ங்க இது. ஏன்னா அவங்க ரொம்ப ஒன்றும் படிக்கலை, 8th டிஸ்கண்டினியூ. இருந்தாலும் அவங்க பார்க்காத வேலையே கிடையாது. கட்டட வேலை, விவசாயம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க. அவங்கள நினைக்கும் போது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மா எப்போவுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடையும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் எப்போவுமே வேண்டிக்குவேன். ஓகேங்க, டாபிக் எங்கெங்கேயோ போயிருச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் குழம்பு எதுவும் வைக்கல. ஏன்னா நேற்று வச்ச குழம்பு மீதமாக இருந்தது. அதாவது நேற்று வச்ச ரசம், இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு நல்லா சுண்ட வச்சு வச்சுருக்கிறேன். அடுத்து சாதம் இருக்குது. இது வந்து நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு கருவாடு தான் நாளைக்கு செய்ய போகிறேன்னு சொன்னோன்னே, நாளைக்கு எனக்கு பழைய சாதம் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நைட்டு சாதம் வச்சு அவருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் டக் டக்குன்னு அவருக்கு லஞ்ச் பாக்ஸும் நான் பேக் பண்ணிட்டேன். சாதம், கருவாடு தொக்கு, சுண்டல், சன்னா மசாலா, ரசம் இதுதான். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.